ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்சிஇஆர்டி அதாவது சிபிஎஸ்சின்னு சொல்லுவோம்ல, அதில் மேக்ஸ் கிளாஸ் 12 வால்யூம் 2 அதில் எக்ஸைஸ் நம்பர் 7.2 இன்டெகிரல்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கலாடா, அந்த சாப்டரில் உள்ள ஒரு கொஸ்டின், அதாவது கொஸ்டின் நம்பர் 28 இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் என்னென்னா cos x டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + sin x நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். போலாமா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஐ அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + sin x. எழுதியாச்சா? இப்போ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் ஃபுல்லாமே நமக்கு மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எந்த ஃபங்க்ஷனை நம்ம சப்ஸ்டியூட்டிங் ஃபங்க்ஷனாக நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ட்ரிக் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், இந்த ஜி இருக்குல்ல, எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஜின்னு இருக்கும். அந்த ஜியோட டெரிவேட்டிவ் வெளியே இருக்கும். அப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வெளியே இருக்கும். எந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வெளியே இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன எடுத்துக்கலாம், டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தானே? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத நல்லா விஷுவலைஸ் பண்ணால், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னடா நமக்கு காஸ் எக்ஸ், 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எதை நம்ம சப்ஸ்டியூட்டிங் ஃபங்க்ஷனாக நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஜி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ வாட் இஸ் தட் ஜி? அந்த ஜிங்கிறது 1 + sin x. இதை நம்ம என்னன்னு பேர் வச்சுக்க போகிறோம். we are going to give a name t. டி தான் வைக்கணுமா சார் அப்படின்னு கேட்கலாம். டி மட்டும் இல்லை, யூ கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. எந்த ஒரு இதனாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ 1 + sin x அப்படின்னு வச்சுக்கிட்டோமா? ஸோ dt by dx என்ன? ஸோ வாட் இஸ் dt by dx? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. இப்போ நம்ம dx நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்ம 0 + anything is anything தானே? ஸோ 0 + cos x is cos x எழுதிக்கிட்டோம். ஸோ dx ஈக்குவல் டு என்ன, dt by cos x. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். i இஸ் ஈக்குவல் டு என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்ன சப்ஸ்டியூட்? ஸோ i இஸ் ஈக்குவல் டு, நம்ம cos x ஒன்றும் பண்ண முடியாது, let it keep it as it is, integral over root of 1 + sin x நம்ம என்ன எடுத்துக்கலாம், root of t எடுத்துக்கலாமா? ஸோ 1 + sin x நம்ம t நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ dx எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், dx can be replaced as dt by cos x எழுதலாமா? ஸோ what happens now, cos x and cos x gets cancel. இதை எடுத்து நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கும், dt டிவைடட் பை ரூட் டி இருக்குமா? ஸோ வாட் இஸ் 1 by root t? ஸோ நம்ம ரூட் டீனா நமக்கு எப்படி எழுதலாம், t power 1/2 எழுதலாமா? ஸோ இஃப் இட் டேக் t power 1/2 on the numerator, t power -1/2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பவர் ரூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேட் பண்ண பிறகு இந்த இன்டெகிரேஷன் சிம்பிள் அப்புறம் இந்த டிடிலாம் நம்ம எழுத வேண்டாம். ஸோ போட்டால் எனக்கு என்ன வரும், -1/2 + 1 ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. ஸோ -1/2 + 1 என்ன, எனக்கு வெறும் 1/2 வரும், அப்படி தானே? ஸோ -1/2 + 1 இட் இஸ் +1/2. ஸோ எனக்கு 1/2 வந்து when it goes to the numerator என்ன ஆகும், வெறும் 2ஆக மாறும், அப்படி தானே? ஸோ 2 power 1/2, t power 1/2. ஸோ வாட் இஸ் திஸ், 1/2 நான் எப்படி எழுதலாம், ரூட் டி அப்படி எழுதலாம்ல, ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இது ரொம்ப முக்கியம்டா, போடாமல் இருக்கக்கூடாது. இது வந்து லிமிட்ஸ் இல்லாத இன்டெகிரேஷன், லிமிட்ஸ் இருக்கக்கூடிய இன்டெகிரேஷன் இப்போ வரப்போகுது, சரியா? லிமிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி போட வேண்டாம், லிமிட்ஸ் இல்லாதனால நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ டீக்கு பதிலாக நம்ம கடைசியாக நம்ம எந்த வேரியபிள்ஸில் நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதே வேரியபிள்ஸுக்கு நம்ம மாற்றணும். ஸோ என்ன வேரியபிள்ஸ்க்கு நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க,
எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு தானே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கடைசியாக இருக்கிற நம்ம டீயை நம்ம எக்ஸுங்கிற வேரியபிளில் மாற்றணும். ஸோ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 + sin x + c. இதுதான் நம்முடைய ஆன்சர். ஐ ஹோப் யூ டூ லைக் த வீடியோ. கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் குவாலிட்டியான வீடியோஸ் நிறைய we are trying to make. நன்றி. See you in the next video.